லான்ச் கான்ஃபிகரேஷன் பார்த்துக்கலாம். லான்ச் கான்ஃபிகரேஷனில் இந்த சர்வர்ஸுக்கு CPU, மெமரி, எவ்வளோ ஹார்ட் டிஸ்க்கு, அனைவருக்கும் க்ளவுட் தவளின் அன்பு வணக்கங்கள். இப்பொழுது நாம் எவ்வாறு ஒரு லினக்ஸ் சர்வர் AWSல் கிரியேட் பண்ணுவது, அதனை எவ்வாறு வெப் சர்வராக மாற்றுவது என்பதை பார்க்க போகிறோம். Now we are going to see how to create a Linux server in a AWS and how to promote that Linux server as a web server. So I'm going to log in the server. நான் இப்போ AWS கன்சோலில் லாகின் பண்ண போகிறேன். ஸோ I'm using my credential to log in the AWS console. I believe everyone already created your own AWS account. So if anyone is not created, please create now. So follow my previous video of the video and check that. ஸோ நான் எல்லோரும் ஏற்கனவே உங்களோட அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாராவது க்ரியேட் பண்ணேன்னா முன்னால் உள்ள செக்ஷனுக்கு போயிட்டு அது எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். க்ரியேட் பண்ணால் தான் உங்களால் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அதில் கண்டிப்பாக க்ரியேட் பண்ணுங்கள். If you are creating, then only you can able to practice it. So while you are watching, it look like you are knowing everything, but you should practice. Then only you can understand where you are doing some mistake or how to do better than me. ஸோ நம்ம வந்துட்டு AWS கன்சோல் லாகின் பண்ணிட்டோம். இப்போ நான் வந்துட்டு EC2 சர்வீஸ் போய்ட்டு ஆல் சர்வீசஸ் அதுக்குள்ளால் வந்துட்டு கம்ப்யூட்டருக்குள்ள EC2 போய் கிளிக் பண்ணலாம். அது வந்துட்டு உங்களெல்லாம் என்ன சர்வீஸ் இருக்கிறது தெரியலனா சிம்பிளாக வந்துட்டு இதில் EC2 கிளிக் பண்ணால் போதும். இட் வில் ஷோ தட் இதில் வந்து விர்ச்சுவல் சர்வீஸ் இந்த க்ளவுட் விர்ச்சுவல் சர்வரை க்ளவுடில் கிரியேட் பண்ணதுக்குள்ள EC2. ஸோ இதுதான் சிம்பிள். ஸோ EC2 வந்துட்டு நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இது வந்துட்டு என்னோட டேஷ்போர்டு. இப்போ எனக்கு வந்துட்டு எந்த இன்ஸ்டன்ஸ் ரன் ஆகலை. ஸோ கீப்பேர் வந்துட்டு 5 கீப்பேர் ஏற்கனவே இருக்குது, அது மட்டும் இருக்குது. உங்களுக்கு என்னென்ன இருக்குமோ அது உங்களோட கன்சோலில் காட்டும். ஸோ I'm going to create a new instant, launch instant. I'm selected the feature, so better I can select here. Then I'll select Amazon AMI. So it's a feature. So these are the 7 steps. So I selected T2 Micron. So 2 instant I'm going to create, because I want to show that how to create more than one instant. You can give any number of instants you want. Better you can give 1 or 2. So I'm giving 2 servers here. Then I'm not going to change anything here. So go into the storage. It's showing the R storage. So default storage is 8 GB. So previously Windows server we created that default storage is 30 GB. So next tag, I'm not going to add any tag here, and I'm going to create a security group here. The security group is used for creating the rules, or just like firewall, what are the ports we need to open and to, or we can see that. அதாவது போர்ட் வந்துட்டு ஃபயர்வாலில் போர்ட் வந்துட்டு எந்தெந்த போர்ட் உங்களுக்கு ஓப்பன் பண்ணணும், யார் வந்து ஆக்சஸ் பண்ணணும், என்னென்ன போர்ட் வந்துட்டு அலோவ் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு பார்க்குது. அது ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதில் வந்துட்டு நான் என்ன கொடுத்துருக்கேன் அதையே நம்ம எங்கேயா ஃபாலோ பண்ணிக்கலாம். குரூப் வந்துட்டு லின் வெப் SG. ஸோ I'm going to mark here. So I'm going to give the description also same. Then SS foot. You can உங்களுக்கு வந்துட்டு ஏற்கனவே விண்டோஸ் சர்வர் பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக RDP போர்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் வந்து SSE ரிலாக்ஸ்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ண உடனேயே, அதாவது நம்ம வந்துட்டு ப்ரீவியஸ்லி இதில் இங்கே சூஸ் பண்ணியிருந்தோம் என்ன டைப் வந்துட்டு என்ன இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோன்னுட்டு. ஓகேங்களா, இதில் மைக்ரோ இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். இது வந்துட்டு லினக்ஸோட இன்ஸ்டன்ஸ் தான். நம்ம இங்கே ரிலாக்ஸோட இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணோம். அந்த உடனே இதில் வந்துட்டு என்ன காட்டுதுன்னா செக்யூரிட்டி குரூப்பில் ஆட்டோமேட்டிக்காகவே SSH வந்துடுச்சு. இதே விண்டோஸ் க்ரியேட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக RDP வரும். என்னன்னா SSH அல்லது வந்துட்டு RDP இல்லைன்னா அந்த சர்வரால் லாகின் பண்ண முடியாது. ஆனால் அந்த போர்ட் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி ஆகணும். இது வந்துட்டு SSHக்கு போர்ட் நம்பர் 22. ஸோ எங்கேருந்து வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதனால் அந்த இதை வந்து நான் இதை சேஞ்ச் பண்ணல. நெக்ஸ்ட் ஐம் கோயிங் டு கிரியேட் ரிவ்யூ இட். ஸோ இதில் பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும் CPU வந்துட்டு 1, மெமரி 1 GB, CPU 1 GHz. So I'll create one new pair.
இதில் நம்ம என்ன பேர் கொடுத்துருக்கோம் அந்த பேர் எடுத்துக்கலாம். உங்களுக்கு ரெஃபரன்ஸ் எடுத்து ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான் பண்ணுறேன். ஸோ கீ பேர் வந்துட்டு நான் வந்துட்டு லின்வென் கிபி, லின்வெப் கேபி கொடுத்துருக்கேன். இதை நான் டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ டவுன்லோட் பண்ணும்போது யாரும் சொல்லுது, ஏன்னா இந்த நேமில் ஏற்கனவே இருக்குன்னு சொல்லுது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா lin1 கேபின்னு கொடுக்குறேன். ஸோ அந்த நேமை வந்துட்டு இங்கே சேஞ்ச் பண்ணுறேன். ஏன்னா டாக்குமெண்டேஷன் இம்பார்ட்டன்ட். நம்ம ஏதாவது ஒன்று தப்பாக பண்ணாலும் அது வந்துட்டு நமக்கு ப்ராப்ளம் வரும். ஸோ நான் அந்த டாக்குமெண்ட்டில் இங்கேயும் இதை வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஐம் சேவிங் திஸ் ஒன். ஸோ என்ன வீடியோ வாங்குவோம் பார்த்து அதன் பேக்கில் போய் பார்த்துக்கலாம், அதுக்காக தான் டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ ஃபோல்டருக்கு பார்க்கலாம். இந்த ஃபோல்டர் இங்கே இருக்குது. டவுன்லோட் பண்ண பெம் ஃபைல், அதாவது கீபேர் ஃபைலை வந்துட்டு கீபோர்ட் எக்ஸ்டென்ஸ் வந்து பெம் தான் இருக்கும். அதை வந்துட்டு காப்பி பண்ணிட்டேன். இப்போ இன்ஸ்டன்ட் லான்ச் பண்ணிக்கலாம். லான்ச் இன்ஸ்டன்ட். இப்போ இன்ஸ்டன்ஸ் போய் பார்த்தாலே உங்களுக்கு 2 இன்ஸ்டன்ஸ் ரெடி ஆகும். ஸோ நான் இதில் வந்துட்டு நேம் வந்துட்டு இங்கேயே க்ரியேட் பண்ணுறேன். web1 அண்ட் web2. web2. ஓகே, ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். 2 பேர் வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஸோ நான் சரி, இது வந்துட்டு ஆட் ஆகலை, சேஞ்ச் ஆகலை. ஓகே, இப்போ வெப்1ஓட ஐபி அட்ரஸ் எடுத்துக்கலாம். இப்போ பப்ளிக் ஏபி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். யூஆர் காப்பிங் பப்ளிக் ஏபி அண்ட் பேஸ்ட் இட் இன் த notepad. இப்போ ப்ரைவேட் ஐபி எடுத்து காப்பி பண்ணிக்கிறோம். நவ் யூ ஆர் காப்பிங் த ப்ரைவேட் ஐபி ஃப்ரம் த சேம் சர்வர் அண்ட் பேஸ்ட் இன் டு த notepad. web2 server I'm not going to use right now, so I'm going to stop the server. நம்ம web2 server இப்போ யூஸ் பண்ண போகிறோம் இல்லை, அதனால் அந்த சர்வர் ஸ்டாப் பண்ண போகிறோம். அது எப்படி ஸ்டாப் பண்ணணும்னா, select the instant, go to the instant state and click the stop instant. Then it will ask the confirmation, so you click the stop. எந்த இன்ஸ்டன்ட் அல்லது சர்வர் ஸ்டாப் பண்ணணுமோ அந்த சர்வர் செலக்ட் பண்ணிவிட்டு இன்ஸ்டன்ட் ஸ்டேட் போயிட்டு ஸ்டாப்பை கிளிக் பண்ணால் ஸ்டாப் ஆகிடும். அது கன்ஃபர்மேஷன் கேட்கும். நம்ம ஸ்டாப் பண்ணி கன்ஃபர்மேஷன் கிளிக் பண்ணோன்னு ஸ்டாப் ஆகிடும். web2 சர்வரோட ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் ஐபி வந்து நம்ம காப்பி பண்ணி வச்சுக்கலாம். வந்துட்டு அது சர்வர் வந்து ரீபூட் பண்ணும்போது வேறு ஹோஸ்ட்டில் மாறலாம், ஐபி சேஞ்ச் ஆக முடிச்சோன்னே பப்ளிக் ஐபி, அதை நம்ம இதில் செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த சர்வர் கனெக்ட் பண்ணிட்டோம். இந்த சர்வர் எப்படி கனெக்ட் பண்ணுறோன்னு பார்க்கலாம். நம்ம இங்கே இருக்கோம். இங்கேருந்து வெப்பில் ஒரு சர்வர் கனெக்ட் பண்ண போகிறோம். ஐ மீன் க்ளவுடில் ஒரு சர்வர் கனெக்ட் பண்ண போகிறோம். க்ளவுடில் வந்துட்டு இந்த சர்வர் இருக்குது. இது நம்மளோட ஃபஸ்ட்டு லினக்ஸ் சர்வர், வெப் சர்வர் 1. ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு ஐபி இருக்குது, பப்ளிக் ஐபி. நம்ம என்ன பப்ளிக் ஐபி இருக்கான்னா அதை அப்படியே சேவ் பண்ணிக்கலாம். இது இதோட பப்ளிக் ஐபி. ஓகே, ஆனால் இந்த சர்வர் இதை கனெக்ட் பண்ண நமக்கு ஃபஸ்ட்டே தெரியும். SSH ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ SSH கேட் வழியாக நம்ம இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். கரெக்டா? ஸோ we already have that SSN port open in the firewall or the group. So we can connect that server using the SSH. Port number 22. Okay. So how to connect this? For connecting any Linux server in the cloud or AWS, we need the tool called putty. So connecting the putty, we need one file. That file is called ppk file. But while we are downloading, we got one file. That file name is pem file, right? Using pem file, we could not connect the Linux server through putty. So
எப்படின்னா நம்ம ஒரு சர்வர் இருக்குது, ஒரு லேப்டாப் ஆர் சர்வர் ஆர் டெஸ்க்டாப், இதில் இருந்து க்ளவுடோட லினக்ஸ் சர்வரை கனெக்ட் பண்ணோம்னா நமக்கு வந்துட்டு எஸ்எஸ்ஹெச் போர்ட் ஓப்பன் பண்ணிக்கணும். அது ஓப்பன் ஆகிடுச்சு. ஆனால் அதை கனெக்ட் பண்ணதுக்கு நமக்கு வந்துட்டு ஒரு அப்ளிகேஷன் வேணும். அந்த அப்ளிகேஷன் புட்டி அப்ளிகேஷன். அந்த அப்ளிகேஷனுக்கு ஒரு சர்டிஃபிகேட் ஃபைல் வேணும். அந்த சர்டிஃபிகேட் ஃபைல் பிபிகேல இருக்கும், பிபிகே ஃபைல் எக்ஸ்டென்ஷனில் இருக்கும். ஆனால் நம்மக்கிட்ட இருக்க சர்டிஃபிகேட் ஃபைல் வந்துட்டு ஃபெம் ஃபைலாக இருக்குது. இந்த ஃபெம் ஃபைலை வந்துட்டு கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு வந்துட்டு நமக்கு என்ன இருக்குன்னா புட்டி ஜெனரேட்டர் இருக்குது. சரி, ஓகே. இப்போ புட்டியில் கனெக்ட் பண்ணதுக்கு நமக்கு என்னென்ன தேவைன்னு ஃபஸ்ட் பார்க்கலாம். புட்டி வந்துட்டு நம்ம ஹோஸ்ட் நேம் தேவை, அண்ட் ஐபி அட்ரஸ் தேவை. சரி, நமக்கு ஹோஸ்ட் நேம் வந்துட்டு இதில் கனெக்ட் பண்ணது ஹோஸ்ட் நேம் தான் கனெக்ட் பண்ண போகிறோம். ஹோஸ்ட் நேமில் என்ன எப்படி யூஸ் பண்ணணும்னா, நான் விண்டோஸ் சொல்லியிருந்தேன், கனெக்டில் போயிட்டு எஸ்எஸ்ஹெச் போங்க. எஸ்எஸ்ஹெச் போயிடுச்சுன்னா இங்கே வந்துட்டு யூசர் அட் EC2 இந்த யூசரில் கனெக்ட் பண்ணுறோம். தென் திஸ் இஸ் த ஐபி அட்ரஸ், திஸ் இஸ் த வேர் வி கிரியேட்டட் த server or instance. This is AP Asia Pacific South 1. What is Asia Pacific South 1? South 1 is Mumbai. This is the Asia Pacific South 1. Okay, Mumbai. You can see that. Asia Pacific South 1. Okay, that's right. So we need this information, and we can see that this is the lin1 web kb is the PEM file we created. சரியா, நம்ம வந்து கிரியேட் பண்ண வெப் பெம் ஃபைல் இதுதான் நம்மளோட யூசர் நேம். இந்த யூசர் நேம் கனெக்ட் பண்ணி தான் கனெக்ட் பண்ணணும். ஓகே, நான் அதை வந்துட்டு இதில் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நமக்கு இந்த வேல்யூ இருக்கு. சரி, உங்களுக்கு புட்டி எப்படி டவுன்லோட் பண்ணணுன்னு தெரியலன்னா நான் இதை புட்டி டவுன்லோட் பண்ணிட்டு சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, கூகுளில் போயிட்டு ஃபார் விண்டோஸ் ஃபஸ்ட்டு இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். This is putty. You can download the putty directly. ஓகே, அது போயிடுச்சுன்னா இதை வந்துட்டு ரீடைட் பண்ணிவிடும். புட்டி இங்கே இருக்குது, ஃபஸ்ட்டு இதில் இருக்குது. நீங்கள் இதை வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் யாருக்கும் டவுன்லோட் பண்ணிட்டேன், உங்களுக்கு ஒரு வாட்டி டவுன்லோட் பண்ணி காட்டினேன். இதுதான் புட்டி. இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேங்களா, நான் இன்ஸ்டால் பண்ணிட்டே இருக்கேன். நான் இன்ஸ்டால் பண்ண போல இது ஜஸ்ட் சிம்பிள் இன்ஸ்டலேஷன் தான். ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு புட்டி ஜெனரேஷன் அதே இதில் போயிடுச்சுன்னா, அதே வெப்சைட்டில் போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு புட்டி ஜெனரேஷன் இங்கேயே இருக்கும். புட்டி அதே வெப்சைட்டில் இருக்கும். நீங்கள் 2 வாட்டி டவுன்லோட் பண்ண தேவையில்லை. அதில் போயிடுச்சுன்னா இதில் புட்டி ஜென் இங்கே க்ரியேட் ஆகிடும். புட்டி ஜென் வந்துட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்ட அவசியமே இல்லை, ஓப்பன் ஆகிடும். ஸோ நம்ம வந்துட்டு இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, ஹவு டு கனெக்ட் த லினக்ஸ் சர்வர். அந்த லினக்ஸ் சர்வரை வந்துட்டு நம்ம புட்டி வழியாக கனெக்ட் பண்ண போகிறோம். அந்த புட்டியில் வந்துட்டு பிபிடி நமக்கு வந்துட்டு ஃபெம் ஃபைல் தான் இருக்குது. we need to convert .pem to ppk file. So using that, for that we need இதுக்கு வந்துட்டு PEM ஃபைலை PPK கன்வெர்ட் பண்ணதுக்கு we need a tool tgen. Opening the tgen. So we have to open the file. This is my PEM file, right? So this PEM file I was created for this particular server. So I choose this server PEM file. இந்த ஃபைல் தான் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஃபைலை வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணால் இங்கே வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லி இம்போர்ட்டட் த ஃபாரின் கீ. ஓகே, இந்த கீ இதில் வந்து இம்போர்ட் ஆகிடுச்சு. இம்போர்ட் ஆன உடனே நம்ம வந்து தேவையானது ப்ரைவேட் கீ. ஓகேவா? ஸோ பிபிகேயில் நீங்கள் வேறு எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். இந்த ப்ரைவேட் கீ வந்து சேவ் பண்ண போங்க. வாண்ட் டு சேவ்? எஸ். இதில் வந்துட்டு என்ன பண்ணணும்னா, எந்த நேம் வேணும் அதே நேமில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணணும்னா, ஆல் ஃபைல்ஸ் போங்க, போயிட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு இது ஜஸ்ட் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு பிபிகே ஆக்கிடுங்க. ஸோ இட் வில் கிரியேட். இது வந்துட்டு என்ன கிரியேட் பண்ணணும்னா, lin1 web kp ppk. இது என்ன நேமில் வேணாலும் இருக்கலாம், அது உங்களுக்கு தெரியணும். அதுக்காக நம்ம வந்துட்டு இது பிபிகே கிரியேட் பண்ணிட்டுனா
இந்த நேமில் க்ரியேட் பண்ணிட்டோம்னா அது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன் ஈஸியாக இருக்கும்னு சொல்லணும்னா நீங்கள் இங்கே பார்த்தா தெரியும். இதில் இவங்களே சொல்லுவாங்க எந்த ஃபெம் ஃபைல் இருக்குன்னு. நம்ம ஃபெம் ஃபைலில் மறந்து போனால் கூட இங்கே வந்து பார்த்துக்கலாம். நம்ம அதே நேமில் பிபிகே இருந்துன்னா அதுலேருந்து உங்களுக்கு கரெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான். ஓகேங்க. சர்வர் நேம் அண்ட் காப்பி இந்த டிஎன்எஸ் தென் ஐ காப்பி வித் திஸ் காப்பி டைரக்ட்லி. நீங்கள் டேரெக்டாக காப்பி பண்ணலாம். நான் எதுக்கு யூஸ் பண்ணணும்னா அது ஒரு டாக்குமெண்ட்டாக யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து வசதியாக இருக்கும். ஃபியூச்சரில் வந்துட்டு நீங்கள் டாக்குமெண்டேஷன் பண்ணதுக்கு வசதியாக இருக்குது. அதுக்காக தான் அதை போட்டிருக்கேன். ஸோ இதில் போகிறோம். இதில் வந்துட்டு சர்வர் டிஎன்எஸ் நேம் கொடுத்துட்டோம். இதன் போர்ட் நம்பர் 22 கொடுத்துட்டோம். கனெக்ஷன் போயிட்டோம். கனெக்ஷனில் போயிட்டு எஸ்ஹெச் அதில் அதென்டிகேஷன் வந்துட்டு கரெக்டான பிபிகே ஃபைலை செலக்ட் பண்ணுறோம். ஓகே ஒன்ஸ் ஐ செலக்டட் I will open that. It will ask accept. Once you okay, it will connect. Okay. நம்ம இப்போ வந்துட்டு அந்த சர்வரில் கனெக்ட் பண்ணிட்டோம். சர்வர் கனெக்ட் பண்ணிவிட்டு இதுதான் சர்வரோட யூசர் ஐடி. EC2 யூசர் ஐடி. திஸ் இஸ் த ப்ரைவேட் ஐபி அட்ரஸ். செக் பண்ணி பாருங்கள். ப்ரைவேட் ஐபி அட்ரஸ் கரெக்டாக தான். 172 இதில் எடுத்து செக் பண்ணிக்கலாம். 172.31.0.45. ஸோ வி கனெக்டட் த ரைட் சர்வர். நம்ம கரெக்டான சர்வர் தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஐபி அட்ரஸ் வச்சு வெரிஃபை பண்ணிட்டோம். இல்லை உங்களை அதெல்லாம் போய் செக் பண்ணால் கூட நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கலாம். திஸ் த சர்வர் ஐபி. ஓகே. இப்போ சர்வர் கனெக்ட் பண்ணிட்டோம். இந்த சர்வர் வந்துட்டு வெப் சர்வராக எப்படி கன்வெர்ட் பண்ணுறோம் பார்க்கலாம். வெப் சர்வர் ஹவு டு கன்வெர்ட் த சர்வர் இன்ட்டு வெப் சர்வர். வெப் சர்வருக்கு வந்துட்டு எந்த சர்வராக இருந்தாலும் அந்த சர்வரை வந்துட்டு என்ன அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம் அந்த சர்வர் நமக்கு சொல்லும். இப்போ வந்துட்டு டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணால் டிபி சர்வர். இது வந்துட்டு அப்ளிகேஷன்ஸ் ஏதாவது பர்டிகுலர் நேம் கொடுத்தா அந்த அப்ளிகேஷன் சர்வர். ஸோ வெப் சர்வர் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு ஃபஸ்ட் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வாட் இஸ் வெப் சர்வர்? வெப் சர்வர் எப்படி ஒர்க் பண்ணுது? வெப் சர்வர் இஸ் த ப்ரோக்ராம் that use HTTP hypertext transfer protocol to serve the files and provide the pages to the user while they are requesting from the browsers. Okay. அதாவது வெப் சர்வர் வந்துட்டு ப்ரௌசர் வழியா எந்தெந்த யூசர்ஸ் ஆர் சர்வர்ஸ் will request the நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனை கேட்குறோம். அது எது வழியாக கேட்குறோம்னா HTTP வழியாவோ HTTPS வழியாவோ கேட்குறோம். HTTP நத்திங் பட் hypertext transfer protocol and HTTPS is the secure way of the hypertext transfer protocol. Okay. So hypertext HTTP used for the port number 80 and 8080. Some of the server you can use protocol also, but HTTPS will use for the 443. Okay, example of the web server is HTTP server, Apache servers, Windows பார்த்தோம்னா இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ். இது எல்லாமே வந்துட்டு வெப் சர்வர் தான். ஐபிஎம்மோட வெப் சர்வர்ஸ் இருக்குது, நிறைய வெப் சர்வர்ஸ் இருக்குது. இது நான் எக்ஸாம்பிள் 2 வெப் சர்வர் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம வந்துட்டு இந்த சர்வர் வந்துட்டு எப்படி HTTP சர்வராக கன்வெர்ட் பண்ணிட்டு பார்க்கலாம், அதாவது வெப் சர்வராக கன்வெர்ட் பண்ணிட்டு பார்க்கலாம். So here I connected the server. So what I do is எந்த சர்வர் நீங்கள் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணி முடித்தாலும் ஃபஸ்ட் அந்த சர்வரை வந்துட்டு என்ன ஏதாவது அப்டேட் இருக்கான்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா வல்னரபிலிட்டிலாம் நிறைய இருக்கலாம். ஓல்டு சிஸ்டம் அவங்க வச்சுருக்கலாம். ஸோ ரெபாசிட்டரியில் போயிட்டு என்னென்ன புதுசாக இருக்குன்னு அப்டேட் பண்ணி பார்க்கணும். ஸோ அவங்களே கொடுத்துருப்பாங்க. sudo m அப்டேட் கொடுத்தோன்னா அது எல்லாமே அப்டேட் டு ஆல் அப்டேட்ஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் வந்துட்டு sudoன்னா உங்களுக்கு தெரியும் சூப்பர் யூசர் டு டூ. ஓகே. sudo su நான் ஃபஸ்ட்டு sudo su போகிறேன். அப்போ வந்துட்டு அந்த யூசர் வந்துட்டு பாருங்கள் டாலர் சிம்பிள் வந்து ஹேஷ் சிம்பிள் ஆகும். Converting to dollar symbol to hash symbol, that means you are in the root user. So here, see, this is the root user. Okay. So நான் வந்துட்டு இப்போ அவங்க கொடுத்த அதே கமாண்ட் கொடுக்குறேன் m update. ஸோ m update கொடுக்கும்போது என்னென்ன அதில் அப்டேட் இருக்கோ அது எல்லாமே அப்டேட் ஆகும். ஹைஃபன் y போட்டு கொடுக்கலாம். அப்படி ஹைஃபன் y கொடுத்தா நம்ம இந்த கொஸ்டின் கேட்காது. நான் இது வந்து ஃபஸ்ட் எப்படி இருக்குன்னு காட்டுறதுக்காண்டி இது கொடுத்துருந்தேன். ரெண்டாவது சால்வ் பண்ணும்போது ஹைஃபன் y போட்டு கொடுக்கலாம்.
ஓகே, இது விண்டோஸ் புதுசாக இருக்கவங்க, யூனிக்ஸ் புதுசாக இருக்கவங்களுக்கு இந்த கமாண்ட் நான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். sudo super user do and m update y. ஸோ ரெபாசிட்டரிலேருந்து அப்டேட் ஆகிடும். தென் m install httpd. இதான் வந்துட்டு வெப் சர்வர் இன்ஸ்டால் பண்ணுறது. ஓகேங்களா, நான் அதை வந்துட்டு இதில் அடுத்தல கொடுக்கும்போது கொடுப்பேன். உங்களுக்கு அடுத்த சர்வர் வந்துட்டு இதில் எப்படி பண்ணுறேன் அப்படி வச்சா உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். அடுத்து இன்ஸ்டால் பண்ணது பார்த்து இந்த கமாண்ட் பார்த்து உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, தென் ஐ வாண்ட் டு இன்ஸ்டால் த வெப் சர்வர். வெப் சர்வர் நத்திங் பட் இன்ஸ்டால். நம்ம என்ன வெப் சர்வர் வச்சு இன்ஸ்டால் பண்ண போனால் httpd. இது வந்துட்டு ஒரு தனி வெப் சர்வர். இது நீங்கள் அப்பாச்சி இன்ஸ்டால் பண்ணும்போது இன்ஸ்டால் அப்பாச்சி வெர்ஷன், இந்த வெர்ஷன் அந்த வெர்ஷனை கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். இது நான் வந்துட்டு எதுக்கு இதில் யூஸ் பண்ணுறேன்னா, இது வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறது அமேசான் வெப் சர்வர், அமேசான் லினக்ஸ். அதனால் வந்துட்டு இது யூஸ் பண்ணுறோம். ரெபாசிட்டரிலேருந்து எடுத்துகிட்டு வரோம். ஓகே, கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இன்ஸ்டால் ஆகிருக்கான்னு பார்க்க போகிறோம். cd var www ன்னு சொல்லுவாங்க ஒரு சிலர். ஸோ we are going to see that web server is installed or not. So here you can see that no files inside the HTML. Whenever giving the cd var.www in HTML, that means you are able to come inside that location. It means the web server is already installed. Otherwise you will not create the www at HTML. Okay, so now I'm going to create one web file. Okay, one web page just for the verification. I'm giving the command for that echo. நான் வந்து ஒரு index.html ஒரு வெப் பேஜ் கிரியேட் பண்ண போகிறேன். அந்த வெப் பேஜ் எது கிரியேட் பண்ணுறேன்னா, நம்ம வந்துட்டு வெப் சர்வரை கனெக்ட் பண்ணும்போது index.html இல்லைன்னா index.html ஆர் error.html ரெண்டு கிரியேட் பண்ணுவோம். ரெண்டு முக்கியமாக கிரியேட் பண்ணுவாங்க வெப் சர்வரில். நான் இங்கே காட்டுறேன் உங்களுக்கு. இதை இன்ஸ்டால் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். வெப் சர்வர் இதான் கமாண்ட். இதை வந்துட்டு கிரியேட் பண்ணுறது கிரியேட் index.html. இப்போ ஃபைல் கிரியேட் பண்ணிடுச்சு. ஏதாவது ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணிச்சுன்னா நம்ம வந்துட்டு அந்த சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ anything you modified in the web server, we need to restart the service. Then only it will update the content. Okay, now did it and it is started. Okay, you can able to see that started the web service. ஸோ அதுக்கு ஸ்டார்ட் பண்ண அப்புறம் நம்ம வந்துட்டு இங்கே ஒரு கமாண்ட் கொடுத்துருக்கேன் பாருங்கள், செக் கான்ஃபிக் http ஆன். இது எதுக்குன்னா, எப்போ நீங்கள் வெப் சர்வரோட ரீபூட் பண்ணாலும் சரி, ஷட் டவுன் பண்ணிட்டு ஆன் பண்ணாலும் சரி, இந்த சர்வீஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகணும். நீங்கள் வந்துட்டு விண்டோஸில் பார்த்துருப்பீங்க ஆட்டோ ஸ்டார்ட். அதுதான், அதுக்காக தான் இந்த கமெண்ட் கொடுக்குறோம். ஓகே, இது வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த வெப் சர்வர் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இந்த வெப் சர்வர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னுட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்துட்டு ஒரு வெப் சர்வர் கிரியேட் பண்ணிட்டோம். வெப் சர்வர் எப்படி ஒர்க் ஆகும்னா, இப்போ நான் ஒரு யூசர் இங்கே இருக்கேன், நான் வந்துட்டு இந்த சர்வர் வந்துட்டு ஆக்சஸ் பண்ண போகிறேன். இந்த சர்வர் நான் ஆக்சஸ் பண்ணணும்னா நான் என்ன இது யூஸ் பண்ணணும்னா HTTP இல்லைனா ஏதாவது ப்ரௌசர் யூஸ் பண்ணுவோம். ப்ரௌசர் யூஸ் பண்ணிவிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் IE ப்ரௌசர், ஓகேவா, Chrome யூஸ் பண்ணி இந்த சர்வருக்கு நான் அந்த ரிக்வெஸ்ட் அனுப்புகிறேன். அந்த ரிக்வெஸ்ட் எப்படி போகணும்னா, எந்த போர்ட் வழியாக போகணும்னா, அந்த போர்ட் வந்துட்டு போர்ட் நம்பர் 80 போகும். HTTPயாக இருந்தேன்னா 80 போகும். ஒரு சில அப்ளிகேஷன் வந்துட்டு 80 யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் குபர்நெட், அப்பாச்சி இதெல்லாம் வந்துட்டு 80 தான் ஒர்க் ஆகும். ஓகேங்களா, இந்த போர்ட் ஓப்பன் ஆகிருந்தால் இதில் போகும். இதில் போயிடுச்சுன்னா ஆக்சுவலாக எப்படி இருக்கும்னா, நமக்கு இது ஒரு சர்வர் இருக்கும். அந்த சர்வருக்குள்ளால் நிறைய வெப்பேஜஸ் இருக்கும். இருக்கும். இந்த சர்வர் வந்துட்டு அதுக்கு கூட இன்டர்னலாக வந்துட்டு மேபி சம் ஆஃப் த டிவி சர்வர் கனெக்ட் ஆகிருக்கும். டிவி சர்வர் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இது கூட
இன்னும் வேறு அப்ளிகேஷன் சர்வர்ஸ் கூட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் சர்வர் மே பி கனெக்டட் டு த டேட்டாபேஸ். ஆல்சோ இஸ் கனெக்டட் டு த வெப் சர்வர். ஓகேங்களா? ஸோ இது என்ன மாதிரி வேணால் டிசைன் பண்ணிக்கலாம். ஒருவேளை வெப் சர்வர், ரைட் ஹியர், வெப் சர்வர் communicated to the app server communicated to the database. Sometimes web server directly web database connect பண்ணும். Sometimes web server directly application server கூட கனெக்ட் பண்ணிக்கும். அது வந்துட்டு அவங்க அப்ளிகேஷனை பொறுத்தவரை டிசைன் பண்ணியிருப்பாங்க. சரி, இப்போ வந்துட்டு வெப் சர்வர் நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்தாச்சு. இப்போ இந்த யூஸர் கனெக்ட் பண்ணுறா இருந்தாங்கன்னா இந்த சர்வர் வழியாவோ அல்லது இதில் வழியாவோ கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை இந்த யூஸர் வழியாக இதில் எந்த யூஸர் கனெக்ட் பண்ணால் கூட எப்படி கனெக்ட் பண்ணுவாங்கன்னா, இங்கேருந்து இந்த 8080 HTTPக்கு தான் கனெக்ட் பண்ணுவாங்க. கனெக்ட் பண்ணி அதிலேருந்து இந்த வெப் சர்வர் ஆக்சஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம கிரியேட் பண்ண வெப் சர்வர் ஒர்க் ஆதா இல்லைன்னு பார்க்கலாம். ஒர்க் ஆதா இல்லைன்னு பார்க்கறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ இது வந்துட்டு நம்ம க்ளவுடில் இருக்குது. இந்த சர்வரோட ஐபி நமக்கு தெரியும். இந்த சர்வரோட பப்ளிக் ஐபி எடுத்துக்குவோம். எடுத்துக்கிட்டு காப்பி IP address of the web server and press enter. Then you will see. Immediately I am getting error. Site cannot be reached. Why it are getting error? So I already told that, right? We need to open the port number 80. So it's not, still we are not open. That's why. So how to open the port? So here I selected the first server. Go to the security. In the security we can see that work group name, right? So in the work group name we created Lin Web SG. That's right. This is the one. So click here. It will take you to the inbound request. I already told the inbound will be different, or inbound we have to taken care, outbound automatically open for everyone, all traffics. Okay, so I want to create or edit, create a new port, or I can change the port here or route. ஓகே, நான் திருப்பி சொல்கிறேன். எந்த சர்வருக்கு வேணுமோ EC2 சர்வர் போகிறோம். எந்த சர்வர் வேணுமோ அந்த சர்வரில் இப்போ நம்ம போர்ட் நம்பர் 80 ஓப்பன் பண்ணோம். போர்ட் நம்பர் 80 எப்படி ஓப்பன் பண்ணோம்னா, எந்த சர்வரோ அந்த சர்வர் செலக்ட் பண்ணிவிட்டு அதோட செக்யூரிட்டி போகிறோம். செக்யூரிட்டியிலேருந்து செக்யூரிட்டி குரூப் போயிட்டு அதை கிளிக் பண்ணுறோம். அதோட இன்பவுண்ட் ப்ராண்ட் போயிட்டு எடிட் இன்பவுண்ட் போயிடுச்சுன்னா ஆட் ரூல்ஸ் போகிறோம். ஆட் ரூல்ஸ் போயிட்டு நம்ம என்ன போர்ட் ஓப்பன் பண்ணோம், HTTP. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா HTTP இருக்கும். HTTP யாருக்கெல்லாம் நம்ம ஓப்பன் பண்ணோம், எனிவேர் IP version 4. ஓகே, then save this rule. இப்போ பாருங்க, we have two rules, one for HTTP and another one for SSH. Now I am again going for this same page and click yes. It will show the first web server, right? That means the web server is working fine. ஓகேவா? இப்போ வந்துட்டு இது வந்துட்டு வெப் சர்வர் வந்துட்டு ஒர்க் ஆகுது. இப்போ நான் வந்து ரெண்டாவது சர்வரில் இதை இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஓகேவா? ரெண்டாவது சர்வர் ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னோட ரெண்டாவது சர்வர் போகிறேன். ரெண்டாவது சர்வர் எப்படி இருக்குது, இப்போ சுவிட்ச் ஆஃப் ஸ்டேஜில் இருக்குது. சரிங்களா? ஸோ நான் ரெண்டாவது சர்வர் போகிறேன். ரெண்டாவது சர்வர் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இன்ஸ்டன்ட் ஸ்டார்ட் தி இன்ஸ்டன்ட். ஆக்சுவலாக பார்த்தோன்னா ஃபஸ்ட் நீங்கள் நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க, நான் சொல்ல மறந்துட்டேன். இது வந்துட்டு ஒரு ஐபியில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த சர்வர் வந்துட்டு பப்ளிக் ஐபி இப்படி இருக்குது, 13.233.156.195, அதாவது 13.233.156.195 இருக்குது. இந்த சர்வரை வந்துட்டு டெர்மினேட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணும்போது இதோட ஐபி வந்துட்டு சேஞ்ச் ஆகும். இப்போ ஃபஸ்ட் நீங்கள் ஒரு ஐபி இருந்திருக்கும், இது வந்துட்டு ஆனால் பப்ளிக் ஐபி தான் சேஞ்ச் ஆகும், ப்ரைவேட் ஐபி சேஞ்ச் ஆகாது. பப்ளிக் ஐபி வந்துட்டு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக 60 இருந்துச்சு நம்ம ஃபஸ்ட்டில், இப்போ வந்துட்டு 15 இருக்குது. சரிங்களா? இதுதான் நம்மளோட பப்ளிக் ஐபி. இந்த பப்ளிக் ஐபியை திருப்பி நான் இங்கே சேவ் பண்ணிக்கிறேன், இருக்கட்டும். இப்போ இதுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு HTTP ஓப்பன் பண்ணிட்டோம். ஏன்னா இந்த ரெண்டும் ஒரே செக்யூரிட்டி குரூப்பில் தான் நம்ம கனெக்ட் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ரெண்டுமே ஒரே செக்யூரிட்டி குரூப் தான். அதனால் இதுக்கு வந்து தனியாக நீங்கள் ஓப்பன் பண்ண தேவையில்லை. ஆனால் இந்த சர்வர் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணணும். அது கனெக்ட் பண்ண என்ன கனெக்ட் பண்ணணும்னா, instant F2 go to connect,
copy this. We don't want full with user ID and copy this one. So here this to second server வந்துட்டு web server 2 the connection DNS. Okay, connection DNS. இப்போ connection DNS வந்துட்டு ஏற்கனவே PPK file இருக்கு. So no need to create a new PPK file. We already having the PPK file, right? So I'm going to connect another putty, this name, and you have to choose the authentication file and select this one, open, it will ask accept here. So I am now in the second server. So the second server going to be confirm. How do you confirm that we are in the second server? Check the IP address. So 172.31.10.112. I believe it is the right one. Okay, 112. இப்போ நம்ம வந்துட்டு இந்த சர்வர் sudo su கொடுக்குறோம். நான் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் வந்த உடனே அப்டேட் பண்ணணும். m update -y -y. Oh, it will not ask anything, right? Once completed, we have to install the HTTP. Okay, completed. Complete பண்ணோன்னா நம்ம என்ன பண்ணுறோம், m install. now நம்ம என்ன இன்ஸ்டால் பண்ணுறோம், இப்போ தான் வந்துட்டு வெப் சர்வர் இன்ஸ்டால் பண்ணுறோம். HTTPD. ஓகே, கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண, எங்கே போய் பார்க்கணும், -var -www then HTTP HTML போய் பார்த்தோம்னா இதுக்குள்ள நம்ம வந்துட்டு ரெண்டா சர்வர் தெரியறதுக்காக டிஃப்ரெண்டாக வந்துட்டு நேமை வந்து கிரியேட் பண்ண போகிறோம். உள்ள கண்டென்ட் வந்து டிஃப்ரெண்ட். செகண்ட் வெப் சர்வர். ஓகே, அது சேர்த்து எழுதிருந்தேன் வெப் சர்வர்னு இதை பிரித்து எழுதிருக்கேன். ஏன்னா நம்ம டிஃப்ரெண்ட் தெரியறதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ we have got to create the index.html. okay, now we restart the service httpd dot. okay, then check config httpd on. so it's on. now இதோட public IP எடுத்துக்கிறேன். இப்போ இதோட I'm going to take the public IP of this server and copy this, go to the second tag and give me this one, and it will come immediately. We have already HTTP is open. ஸோ இப்போ நம்ம ரெண்டு சர்வர் எடுத்தாச்சு. ரெண்டு சர்வரும் வெப் பேஜாக கன்வெர்ட் பண்ணுற அப்படின்னு பார்த்துட்டோம். ஒரு வாட்டி ரிவ்யூ பண்ணிக்கலாம் என்ன நம்ம பண்ணியிருக்கோம்னுட்டு. நம்ம வந்துட்டு இப்போ ஒரு வெப் சர்வர் கிரியேட் பண்ணிட்டோம். அதுலேருந்து எத்தனை வெப் சர்வர் பண்ணோம்னா எய்மை வந்துட்டு என்ன செலக்ட் பண்ணியிருந்தோம்னா அமேசான் லினக்ஸ் செலக்ட் பண்ணியிருந்தோம். அதில் வந்துட்டு ரெண்டு நம்பரை செலக்ட் பண்ணியிருந்தோம். தென் T2 மைக்ராஸ் அதில் போயிட்டு நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் 2 கொடுத்துருந்தோம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்துட்டு டேக் வெப் சர்வர் நம்ம கொடுக்கலாம். நான் அது நேம் அங்கே எழுதிட்டேன், நான் ரெண்டு சர்வர் கிரியேட் பண்ணுறதுனால. தென் சேஞ்ச் செக்யூரிட்டி குரூப் உள்ள போய்ட்டோம்னா செக்யூரிட்டி நேம் வந்துட்டு லின் வெப் எஸ்டின்னு கொடுத்துருந்தேன். டிஸ்கிரிப்ஷன் சேம் நேம் தான் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் ரிவ்யூ பண்ணிவிட்டு நியூ கீ பேரை வந்து க்ரியேட் பண்ணோம். க்ரியேட் பண்ணிவிட்டு அதை டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டோரேஜ் வந்துட்டு இதில் என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தோம்னா இது ஸ்டோரேஜ் 8 இருந்துச்சு, அதில் வந்து ஸ்டோரேஜ் வந்துட்டு 30 இருந்துச்சு விண்டோஸ் சர்வஸில். சரியா, இப்போ அதுக்கு உள்ளே போயிட்டு நம்ம புட்டி வழியாக சர்வர் வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். சர்வர் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த சர்வரை வந்துட்டு நம்ம இதெல்லாம் சர்வர் கனெக்ட் பண்ணி பிபிகே ஃபைலை வந்துட்டு பெம் ஃபைலை பிபி ஃபைலாக கன்வெர்ட் பண்ணிட்டோம்.
யூசர் நேம் ஹோஸ்ட் நேம் எப்படி இருக்கணும்னா யூசர் நேம் அட் ஹோஸ்ட் எடுத்துக்கணும். அது அடுத்து விட்டு ஆத்தென்டிகேஷன் ஃபைல் எடுத்துக்கணும். தென் யூசர் ஐடி வச்சு அந்த சர்வரில் கனெக்ட் பண்ணிட்டோம். சரிங்களா? கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த சர்வரை வந்துட்டு வெப் சர்வராக கன்வெர்ட் பண்ணதுக்குள்ள கமாண்ட் இது. ஓகே, வெப்கர் பண்ணிவிட்டு நம்ம சர்வீஸ் செக் பண்ணால் நான் இப்போ ஒன் ஆஃப் த சர்வர் போய்ட்டு சர்வீஸ் HTTP ஸ்டேட்டஸ் கொடுத்தா அது வந்துட்டு உங்களுக்கு ஆக்டிவாக ரன் ஆகிட்டு காட்டும். அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ நான் அந்த சர்வர் வந்துட்டு வெளியே வரேன். எக்ஸிட் அண்ட் எக்ஸிட். ஓகே, இப்போ நான் இந்த சர்வரை வந்துட்டு டிசேபிள் பண்ணுறேன். அடுத்ததில் வந்துட்டு என்ன பண்ணுவோன்னா திருப்பி 2 சர்வரை வந்துட்டு ஒரு சர்வரை மேனுவலாக க்ரியேட் பண்ணுவேன், இன்னொரு சர்வரை வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுவேன். க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த 2 சர்வரையும் எப்படி வந்துட்டு லோட் பேலன்ஸ் பண்ணுறோன்னு பார்க்கலாம். லோட் பேலன்ஸ் இன்னொரு புதிய காம்பனண்ட்ஸ் க்ரியேட் பண்ணிட்டு அந்த காம்பனண்ட்டில் வந்துட்டு எப்படி இதை யூஸ் பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதை பார்க்கலாம். ஸோ போக முன்னாடி கண்டிப்பாக வந்துட்டு எல்லா 10 மினிட் டெலிட் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது உங்களுக்கு காசு வேஸ்ட்டாக போயிடும். ஓகேங்களா? நான் காட்டுறேன் எப்படி டெலிட் பண்ணணுன்ட்டு. ஸோ இன்ஸ்டன்ஸ் வந்துட்டு இல்லைன்னு காட்டு தான் இன்ஸ்டன்ஸ் 2 இன்ஸ்டன்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ரன்னிங் இன்ஸ்டன்ஸ் 2. ஓகே, ஸோ செலக்ட் போத், கோ டு இன்ஸ்டன்ட் அண்ட் டெர்மினேட் இன்ஸ்டன்ட். ஓகே, ஓகே ப்ராப்ளம் டெர்மினேட். நெக்ஸ்ட் வீடியோ லோட் பேலன்ஸ் எப்படி பார்க்கலாம். இதுக்கு முன்னோட வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். அதில் வந்துட்டு க்ளவுட் கம்ப்யூட்டர் எப்படி இருக்குன்னு சொல்லியிருந்திருப்பேன். அப்புறம் வந்துட்டு விண்டோஸ் சர்வர் எப்படி க்ரியேட் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். நீங்களும் அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் மோர் இம்பார்ட்டன்ட்.